கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praise be to God's whole name today. 2025 மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 4th. Today is a good Sunday morning in the month of May, the year 2025. அதிலும் இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை. Today is the first Sunday. இயேசுவின் நாமத்தினால் In the name of Lord Jesus Christ, உம்முடைய வார்த்தையிலே எங்களை கண்டு கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை செய்வீராக. let us meditate according to your word and do your will in this earth. ஆமென். Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பு The topic of my message today is மனித மௌனமும் தேவ மௌனமும். man's silence and God's silence. கர்த்தருடைய சத்தத்தை அறிந்த யோனாவும் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தின் மௌனம் கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்துகின்றது. The silence of Jonah who heard God's voice and the silence of all saved Christians clearly expressed disobedience in God. தேவ சித்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கை கூடாகவே வெளிப்படவே அழைக்கப்பட்டுள்ளோம். We have been called to bring out God's will through our life. முதலாவது குறிப்பு, As my first point, யோனாவின் மௌனம். Jonah's silence. யோனா 1 முதலாவது 2வது வார்த்தைகள். The book of Jonah chapter 1 verse 1 to 2. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்திலே எட்டினது என்றார். The word of the Lord came to Jonah son of Amittai, go to the great city of Nineveh and preach against it, because its wickedness has come up before me. யோனா மௌனமாயிருந்தான். Jonah was silent. அந்த மௌனம் எதை காண்பிக்கிறது? What it showed, அவனுடைய அஞ்சிய நிலையை காண்பிக்கிறது. Jonah's silence is frightened state, விரும்பாமையை காண்பிக்கிறது. his dislike. நம் நிலையும் இதற்கு அடையாளம். Our state is also similar to this. கீழ்ப்படியாமைக்கு நடத்திவிட்டது. It has led us to disobedience. இது நம் மௌன நிலைமை, இது நமக்கு வேதனை. This is distress and this is our silent state. இரண்டாவது குறிப்பு, As my second point, தேவனின் மௌன நிலைமை. God's silent state. யோனா 1:17. The book of Jonah chapter 1 verse 17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். Now the Lord provided a huge fish to swallow Jonah. அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். And Jonah was in the belly of the fish 3 days and 3 nights. கர்த்தரால் ஆயத்தப்பட்ட மீன், A fish that was prepared by God, விழுங்கப்பட்ட நிலைமை. a swallowed state. நாமும் விழுங்கப்பட்டுள்ளோம். We too have been swallowed in our life. தேவ கிருபை அன்பினால் அற்புதமாய் காக்கப்பட்டுள்ளோம். We have been protected miraculously through God's grace and love. மூன்றாவது குறிப்பு, As my third point, யோனா மன்றாடினான். he prayed in the fish. யோனா 2:1. The book of Jonah chapter 2 verse 1. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, From inside the fish Jonah prayed to the Lord his God. கவனிங்க, கீழ்ப்படியாமை நிலையிலிருந்து விண்ணப்பம் பண்ணினான். Listen, he prayed to God from his disobedience. கர்த்தரை நினைத்தான். He remembered God. யோனா 2:7. The book of Jonah chapter 2 verse என் 7. ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. When my life was ebbing away, I remembered you, Lord, and my prayer rose to you to your holy temple. மீனின் வயிற்றிலிருந்து நெருக்கப்பட்டான். He was squeezed inside the stomach of the fish. கவனிங்க, கீழ்ப்படியாமையினாலே அந்த நெருக்கத்துக்கு உள்ளானான். Listen, due to disobedience, he was squeezed inside the stomach of the fish. ஆனாலும் கர்த்தர் பிராணனை அழிவிலிருந்து தப்புவித்தார். However, God saved Jonah's life from destruction. கேளுங்க, மனிதனுடைய கீழ்ப்படிவல்ல, மீனின் கீழ்ப்படிவால் கரையிலே கக்கப்பட்டார். The fish spat Jonah out of its mouth through obedience. நம் மௌன நிலையே அல்ல, Not our obedience, நம் மௌன நிலையை அல்ல, not our silence. அனுபவித்தது போதும். It is enough to have experienced our கீழ்ப்படிதலை silence. காண்பிப்போம். Let us show our obedience. தேவன் நடத்திய விதத்தில் அவர் சித்தத்தை மாத்திரம் காண்பிப்போம். Let us show only our obedience to God's will. இயேசுவின் In நாமத்தினால் the name of Lord Jesus Christ. நம்முடைய மௌன நிலையும் தேவனுடைய மௌன நிலையும் ஆண்டவரே ஒன்றோடொன்று கலந்திருந்தாலும் தேவனுடைய கிருபை அன்பு
நம்மை அவருடைய சித்தத்துக்கு நடத்துகிறது. Let God's grace make us do our will, even though we have God's silence and man's உம்முடைய silence. கிருபை பெரியது. Your grace is great for உம்முடைய us. அன்பு பெரியது. Your love is great for உம்முடைய us. இரக்கங்கள் பெரியது. Your mercy is great for உம்முடைய us. சித்தத்தை நிறைவேற்றுவீராக. You fulfill your will through us. இயேசுவின் In the நாமத்தில். name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென். Amen. Amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.